வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மக்கன் பேடா, அதுக்கப்புறம் ரசமலாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மக்கன் பேடா எல்லாரும் தெரியும். ஆர்காடோட ஸ்பெஷல் வந்து இந்த ரெசிபி. இந்த மக்கன் பேடா பண்ணும்போது நிறைய பேர் ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அந்த ரோல் பண்ணாங்க. ஆனால் குக் பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதுக்கு என்ன காரணம்? அதிகமான ஸ்டஃபிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே வந்துடும். அதே டைமில் அந்த ரோல், அதாவது எப்படி ரவுண்டாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எப்படி ப்ரெஸ் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு அந்த சுகர் சிரப்பு என்ன டெக்ஸ்சரில் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி தான் ரசமலாய். ரசமலாய் பால் வந்து திரிய வச்ச பிறகு அந்த திரிய வச்ச பால்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி மிக்ஸ் பண்ணலாம் சொல்லி தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக பர்டிகுலராக திரிஞ்சு போன பாலை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னா, அந்த பால் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பட்டர் வெளியே வந்துச்சுன்னா, அதாவது வெண்ணெய், அந்த வெண்ணெய் வெளியே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஹார்ட் ஆகும். அதனால தான் கரெக்டாக அந்த திரிஞ்சு போன பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாஃப்டாக எப்படி கரெக்டாக ரோல் பண்ணி எப்படி குக் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரஸ்மலாய்க்கு தேவையான பொருட்கள்: பசும்பால் 1 லிட்டர், ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர், சர்க்கரை 1 கிலோ, வினிகர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், சேஃப்ரான் 1 கிராம், ரோஸ் வாட்டர் 1 ட்ராப், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரசமலாய் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ஏங்கிட்டனா ரெடி பண்ணுற மலாயை இந்த சுகர் சிரப்பில் போட்டு தான் வேக வைக்கிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி சுகரை ஒரு கடாயில் போட்டிருக்கோம். இதில் கரெக்டாக ஒரு 750 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றுறோம். எதுக்காக பால் ஊற்றுறோம்? அந்த சக்கரையில் இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண தான் இந்த பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி வெள்ளையாக வரும். இதுக்கு பிறகு அந்த அழுக்கை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பால் பேஸ் பண்ணி குக் பண்ணுற எல்லா ப்ரிப்ரேஷனும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அது மட்டும் இல்லை, இந்த சுகர் சிரப்பு கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்கணும். இதில் 70% ரசமலாய் குக் பண்ணுறதுக்கு மீதி 30% ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா குக் பண்ணி முடித்த பிறகு அந்த ரசமலாயை டேரெக்டாக இந்த சுகர் சிரப்பில் போகணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த குங்குமப்பூவில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். அதனால் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு டிக்கி ரெடி பண்ண போகிறோம், அதாவது அந்த மலாய். இந்த மலாய் ரெடி பண்ணுறதுக்கு பசும்பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த பசும்பால் நீங்கள் கடாயில் ஊற்றின பிறகு கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு வினிகர் போடுறோம். வினிகர் போடும்போது கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பால் திரிஞ்சு வரும். திரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல பச்சை தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் பண்ணணும். அதாவது ரொம்ப சூடாக இருக்க அந்த பன்னீரை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடுற தன்மை கம்மியாகணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நல்லா புடிசாக வந்திருக்கல, இந்த பால் திரிஞ்சு இந்த மாதிரி தான் வந்துருக்கணும். இப்போது ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். இந்த இடத்துல காடா துணி யூஸ் பண்ணுறோம், அதாவது காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி துணியில் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தண்ணி தனியாக இறங்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதை ஒரு முடிச்சு போட்டு கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் எங்கன்னா மாட்டி விட்ருங்க. அப்போ அந்த தண்ணிலாம் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதுக்கு பிறகு மெதுவாக நல்லா புளிய ஆரம்பிங்க. ரொம்ப அழுத்தி புளியக்கூடாது. அந்த தண்ணி கொஞ்சம் மெதுவாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கட்டிங் போலில் போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஹார்டாக மிக்ஸ் பண்ணால் அதில் இருக்க பட்டர், அதாவது அந்த வெண்ணெய் வந்துடும். வெண்ணெய் வந்துன்னா சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணும்போது கண்டிப்பாக ஹார்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மெதுவாக அந்த 5 விரலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி சின்னதாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறோம். ரொம்ப பெரிய பீஸ் வேண்டாம். ஏங்கிட்டனா சுகர் சிரப்பில் குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பீஸாக மலாய் ரெடி பண்ணுங்க, அதாவது டிக்கி ரெடி பண்ணு சொல்கிறேன். இப்போ இந்த சுகர் சிரப்பு மீதி உள்ள 70% சுகர் சிரப்பு இருக்குல்ல, இது கரெக்டாக ஒரு கம்பி பதம். அதே டைமில் இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்காத சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா இந்த மலை உடைய ஆரம்பிச்சிடும், வேக ஆரம்பிக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதிக்க விட்ட பிறகு தான் 1 by 1 போட்டு வேக வைக்கிறோம்.
இந்த மலை வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன டிப் சொல்கிறேன். அது என்ன கேட்டீங்கன்னா, இந்த சுகர் சிரப்பு இந்த மாதிரி பொங்கி வருது பார்த்தீங்களா, நல்லா சூடாக இருந்தால் பொங்கி வரும். இந்த மாதிரி பொங்கி வராமல் இருந்ததுன்னா கொஞ்சோண்டு மைதா போடலாம். மைதா போட்டால் என்ன பண்ணால் நல்லா கொதிக்க வரும். அதுக்கு பிறகு இந்த டிக்கியை போட்டு வேக வைக்கலாம். இது சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பண்ணலாம். இப்போது இந்த மலை ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கொஞ்சோண்டு வெதுன்னு இருக்க தண்ணியை எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வெந்து வர டைமில் அதோட டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் பண்ணணும். அதே டைமில் இந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் எடுக்கிற டைமில் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் கொடுக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுடு தண்ணியை கொஞ்சம் மெதுவாக ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த பொங்குற தன்மைலாம் போயிடுச்சா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பு, அதாவது தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுருக்க 30% சுகர் சிரப்பில் இதை ப்ளேஸ் பண்ணுறோம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வேக வச்ச அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து உடனே இதில் போடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிடும் இந்த மலாய். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரஸ்மலாய்க்கு தேவையான பால் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறேன். இந்த பேக்கெட் பால் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் பசும்பால் யூஸ் பண்ண மாட்டேன்னா நீங்கள் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் பேக்கெட் பால் ஃபுல் ஃபேட், அதாவது நல்லா கொழுப்பு உள்ள பால் யூஸ் பண்ணலாம். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சமாக சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் அந்த ஆடை அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப அதிகமான ஆடையும் இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சேஃப்ரான், அது குங்குமப்பூ தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் அதிகமான ரோஸ் வாட்டர் வேண்டாம், சும்மா லைட்டாக போட்டால் போதும். அதிகமாக போட்டால் அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அதுக்காக தான் ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு கலர் நல்லா சூப்பராக வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கலர் பவுடர் போட்டுருவாங்க. குங்குமப்பூ போடுறதுக்கு வேலை கலர் பவுடர் போட்டால் அது நல்லா இருக்காது. ரியலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த மலாயில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சுகர் சிரப்பை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடுறோம். இந்த சுகர் சிரப்புலேயே இருந்தால் கெட்டு போகாது. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த பாலில் போட்ட பிறகு அன்றைக்கும் மறுநாள் எடுத்து சாப்பிட்ருக்கணும். இதுதான் ப்ராப்பரான வழி. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ரசமலாய் எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 2-3 வாட்டி பண்ணினா ஒரு அருமையான ரசமலாய் உங்கள் வீட்டில் பண்ண முடியும். இதை தொடர்ந்து மக்கன் பேடா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். மக்கன் பேடாக்கு தேவையான பொருட்கள்: பிளெயின் பால்கோவா 250 கிராம், மைதா 75 கிராம், சர்க்கரை 750 கிராம், மிக்ஸ் ட்ரை நட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ 1 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், ரோஸ் வாட்டர் ஃபியூ ட்ராப்ஸ், பேக்கிங் சோடா 1 கிராம், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மக்கன் பேடை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். ஏங்கிட்டலாம் இந்த பேடை ரெடி பண்ணி முடித்த பிறகு சுகர் சிரப்பில் போடணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சொன்ன குவான்டிட்டியை டேரெக்டாக ஒரு கடாயில் போடுங்க. போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சோண்டு பால் ஊற்றுறோம். இந்த பால் ஊற்றுற அளவு எனக்குன்னா அதிகபட்சம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் லைட்டாக கொதி வர டைமில் அந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துலாம். நான் பண்ணுற எல்லா ரெசிபிலையும் இந்த குறிப்பு சொல்லிட்டு வரேன். ஏங்கிட்டேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வீட்டில் டீலில் விட்டுருவாங்க. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுகர் சிரப்போட பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக 1 கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். கையில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக 1 கம்பி பதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 1 கம்பி பதம் எப்படி எடுக்கிறதுன்னு. அடுத்தது இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி முடித்த பிறகு 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒரு சிரப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன்,
அதாவது கொஞ்சம் தின்னாக வச்சுருக்கேன் ஒரு பவுலில், இன்னொரு பவுலில் திக்காக வச்சுருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது பிளெயின் பால்கோவா. இந்த பால்கோவாவில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் குக்கிங் சோடா போட்டிருக்கோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போடுறோம். இந்த குக்கிங் சோடா ஏலக்காய் பவுடர் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே வச்சுருக்க பிளெயின் பால்கோவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் பண்ணோம், அழுத்தி டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த குக்கிங் சோடா ஏலக்காய் பவுடர் எல்லாமே கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் திக்னஸ்க்காக மைதா ஆட் பண்ணுறோம். மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ண தான் உடையாம வரும், அதுக்காக தான் மைதா போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பேடை ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காக கூட அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த பிளெயின் பால்கோவா எடுத்திருக்கேன். இதில் ட்ரை நட்ஸ் போட்டிருக்கேன். ட்ரை நட்ஸ் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், எங்கன்னா ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கோம். அதே டைமில் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன சின்ன பீஸாக போடுறோம். இது எதுக்காக கேட்டால் அந்த மக்கன் பேடாவில் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது இந்த பீசஸ் தான், அதனால தான் சின்ன சின்ன பீஸாக போடணும்னு சொல்கிறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பிளெயின் பால்கோவா. நிறைய பேருக்கு வர பிரச்சனை என்னன்னா, இந்த பால்கோவா பிளெயின் பால்கோவா எங்கே கிடைக்கும்? நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக இடம் சொல்லுவாங்க, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் அழுத்தி மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வரும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரலுக்குள்ள அந்த விரலை வச்சு நடுப்பகுதியில் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பேக் பண்ணுங்கள். பேக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்டாக உருட்டுறோம். உருட்டும் போது வெடி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் கரெக்டாக மெதுவாக உருட்டணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கைக்கு மேல் பகுதியில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மக்கன் பேடாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது வெடிப்படக்கூடாது. அப்படி வெடிப்பு இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி பண்ண ஆரம்பிக்கணும். வெடிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடித்து அந்த எண்ணெய்லாம் வீணாகிடும், அதனால தான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும். இந்த எண்ணெயோட சூடு வந்து அதிகமாக இருந்ததுன்னா கலர் வந்துடும், ஆனால் வேகாது. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போடுங்க. போட்ட உடனே சின்ன சின்ன பபுள்ஸாக இந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். போட்ட உடனே மேலே வராது, ஸ்லோவாக வெந்து வரும். அதனால் ஒரு கரண்டி வச்சு ரொட்டேட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கன் பேடா அப்படியே 1 by 1 மேலே எழுந்து வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக வரும். அதுக்காக கரெக்டான டெம்பரேச்சர், அதே டைமில் சூடு இல்லாமல் இருந்தாலும் வெந்து வராது, உடஞ்சிரும். பார்த்தீங்களா, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரதா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மக்கன் பேடா ரெடி. இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் போட போகிறோம். ஒன்று கூட உடையாமல் நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் ரோஸ் வாட்டர் ஒரு ட்ராப் போட்டிருக்கேன். இந்த ரோஸ் வாட்டர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பு ஒன்று வந்து திக்காக இருக்கும், ஒன்று வந்து தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியாக இருக்க சுகர் சிரப்பில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதை அப்படியே எடுத்து திக்கான சிரப்பில் போடணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டோன்னா, நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிச்ச உடனே நிறைய பேருக்கு சாப்பிடணும் ஆசையாக இருக்கும். நார்மலாக வீட்டில் குலோப் ஜாமுனாக இருக்கட்டும், இல்லை மக்கன் பேடாவாக இருக்கட்டும், பண்ணி முடித்த பிறகு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் அந்த சுகர் சிரப்பு இறங்கும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினா உங்களுக்கு உடனே வித்தின் 20 மினிட்ஸில் சாப்பிட முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ரசமலாய் எப்படி பண்ணுறது, மக்கன் பேடா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பேடா, அதுக்கப்புறம் ரசமலாய் எப்படி பண்ணுறது. வீட்டில் கண்டிப்பாக பண்ண முடியுமாங்கண்ணா? கண்டிப்பாக பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ரெசிபியோட பக்குவத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து இருப்பது உங்கள் ஷப்தினா. See you. Bye. Take care.